ஆராதனைக்குள்ள போகிறோம். புது வருஷம் ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறோம். இந்த புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சாபத்தில் இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்து சகோதரர்கள் நிறைய இந்து குரூப்புக்கு நிறைய அனுப்பியிருக்கிறேன். அவங்களாம் பார்த்துட்டு லைக் பண்ணி சூப்பர், உங்களுடைய இந்த செய்தி எங்களுடைய சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள் எல்லா இதையும் நீங்கள் இது பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது உண்மையிலே நீங்கள் பேசுகிறது என்னது கரெக்டாக நீங்கள் நினைச்சிருங்க, தெளிவாக எங்களுக்கு நினைச்சிருங்க, சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். கரெக்டாக அடி இந்த லைட் என் மூஞ்சில் அடிங்க, டார்ச் லைட்டை. ஏன்னா இந்த வீடியோக்காக இது பண்ணுறேன். ஏமா லைட் எங்கே அடிங்க? அது யார்? இதனால தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நீங்கள் தனிமையில் உட்காந்து கடவுளோடு நீங்கள் என்ன செய்யணும், அப்பா இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு இருக்கு, என் குடும்பத்தில் நடந்திருக்கு, என் தாப்பம் பண்ணியிருக்கிறேன், என் தாத்தா பண்ணியிருக்கிறேன், பாட்டம் பண்ணியிருக்கிறான், பூட்டம் பண்ணியிருக்கிறான், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினாலே இது எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வளவு சாபத்தில் இருந்துக்கிட்டு இந்த வசனம் வாங்குறது, அந்த வசனம் இந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா எங்கிட்ட கூடிய ஆசீர்வதிப்பாரு? விளங்குதா விளங்கலையா? என்ன சொல்லுங்க, விளங்குதா? அப்போ இந்த இதில் இருந்தாலும் இதெல்லாம் அறிவிக்கலை, இது யாரும் நமக்கு போதிக்கலை. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் இதை சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்தார், எனக்கு போதித்தார். அந்த போதனையை கை கொண்டு அதன்படி நான் காட்டில், ஏன்னா அது கோயிலில் போய் எரிச்ச முடியாது, இதை எரிச்ச முடியாது, பண்ண முடியாது. எந்த கோயிலையும் பண்ண முடியாது, எந்த ஜெபக்கூட்டத்திலையும் போய் எரிச்ச முடியல, பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா காட்டில் போய் உட்கார்ந்து சீவங்காடு ஒரு ஆள் வளர்த்தி இருக்கும், இந்த சேவைக்கு தெரியும், ஒரு தெக்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா அங்கே தனியாக போவேன். இவர் கூட கிண்டல் படிச்ச நேரம் இவர் வருவார், ஓடிடுவார், இவர் ஓடிடுவார். நான் என்ன செய்வேன், டெய்லி 4 மணிக்கு என்ன செஞ்சிடுவேன், மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டு, முறக்கிணறுலாம் மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டு என்ன செஞ்சிடுவேன்னா காட்டில் போய் உட்காந்து 4 மணிக்கு போகிறவன் 5-6 மணி வரைக்கும் என்னை மறந்து இந்த பிரசனத்தில், இந்த ஒளியில், அந்த அபிஷேகத்தில் உட்காந்து நிரம்பி 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 இந்த சாபங்கள், பாவங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது எங்கள் அப்பாட்ட இருந்த ஆவிகள் 21 ஆவிகள் காளிகிட்ட போக முடியுமா? இசைக்கிட்ட போக முடியுமா? சொல்லுங்கள். சொல்லலை. முன்னே கருப்பங்க வாம்பாரு, அது வந்து விளையாடும் பாரு, விளையாடும். துண்டை தூக்கி இப்படி எடுத்து எரிசி வரனா, தோல்ல எடுக்கிற துண்டை தூக்கி அந்த நாய் மேலே உதவிட்டாருன்னா அப்படியே படுத்துடும். ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல்ல விடுற மாதிரி தோல்ல போட்டு வருவார், ஒன்றும் எரிசியாது, குலைக்கவும் செய்யாது, கடிக்கவும் செய்யாது. அப்படி ஒரு பவரில் இருந்தாலும் அந்த ஆவிகள் அவர்கிட்ட இருக்கும். இத்தனை ஆவிகளையும் தோற்கடிக்கும்படி, மேற்கொள்ளும்படி இந்த மாசத்தை விளையாடப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? எங்கள் அப்பா தான் வாயில சொல்லுவார், ஏழை இந்த இயேசுவின் பேரை சொல்கிற, இயேசுவின் நாமன்ன உடனே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆடு மாடு மாதிரி என்னை விட்டு ஓடுது இருப்பார். கைவிட்டு நம்ம நல்லா கரெக்ட். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்கள் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அன்னைக்கு இந்த ஏவாளை ஏமாற்றிய கவர்ச்சியினாலே, மாயினாலே விழச் செய்த இந்த இந்த பாம்பு இன்னைக்கு உங்களை வஞ்சித்து விட்டதோ, ஏமாந்து விட்டதோ என்று சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். பயன்படுத்தி சொல்கிறேன். வாசி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதனாலதான் நான் வாசி. ஆகிலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, நல்லா கவனிச்சுக்கோ, உங்க மனசும் எப்படி இந்த ஏவாளுடைய மனசு அந்த பிதாவாகிய தேவன் படைச்சவர்கிட்ட இருந்து அவள் மனசை விலக்கி அவளை தப்பான வழியில அந்த கவர்ச்சியை அழக காட்டி அவளை நிர்வாணமாக்கினாலும், பாவியாக்கினாலும், அவள் அந்த ஏவாளுடைய பரிசுத்தத்தை கெடுத்து அவளை இருளுக்குள்ள உண்டாக்கினாலும், அந்த மாதிரி இந்த பழைய பாம்பாகிய
இந்த சர்ப்பம், இந்த சாத்தான் உங்க மனதையும் வஞ்சிச்சு இந்த கவர்ச்சிகளை கொடுத்து, அழகை கொடுத்து, ஒரு மாயையான வார்த்தைகளை கொடுத்து உங்களையும் ஏமாற்றி இருப்பானோ என்று சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். போதும், அது அப்படி வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. அதனால இன்னைக்கு எல்லா மதத்தவர்களையும் எல்லா மொழியினர்களையும் நெரிசிட்டானா இந்த மாதிரி மதங்கிற கலாச்சாரத்தில் கவர்ச்சிகள், வழிபாடுகள், மற்ற உலக ரீதியான சடங்காச்சாரங்கள், வேட்டு, திருவிழா, லைட்டு இப்படின்னு நெரிசிட்டான்னு சொன்னால், இதில் நம்ம மனசை நெரிசிட்டா கொண்டு நல்லா இருந்துச்சு, லைட்டு நல்லா இருந்துச்சு, அங்கே பூசை நல்லா இருந்துச்சு, சாமி அந்த இதெல்லாம் இது பண்ணுறது கூட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, காய் வெட்டி இது பண்ணுறது அன்னைக்கு கொடை நல்லா இருந்துச்சு, இப்படி நெரிசிட்டான அந்த கவர்ச்சிகளை இது பண்ணி இந்த இருதயத்தில் இந்த மனசை கடவுள்கிட்ட போகாதபடி, கடவுளோடு உறவாடாதபடிக்கு, கடவுளோடு கம்யூனிகேஷன் இல்லாதபடிக்கு நெரிசிட்டான்னா அழிச்சிருவானோங்கிறதுக்காக நினைச்சு நான் நேசிக்கிறேன், பயப்படுகிறேன். இன்னைக்கு இது நடக்கலையா? என்ன கொஞ்சம் பேசுங்களேன். தேவசா நிகழ்ச்சி பார்க்குறவங்கள்ட்ட இதை புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பின்னாடி உட்காந்துருக்க எப்படி புரியுதா? விளங்கலையா? அப்போ தான் சொல்றாரு, நாம இப்படி ஆண்டவரோட உரையாடி அவரோட கம்யூனிகேஷன் இருக்கும்போது வாசிங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் திருவெளிப்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது அதிகாரம் 11 பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வாசிங்க. நம்ம அடுத்த யூதர்கள் யாவரும் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பரையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் வழிபாடு, பரலோகத்தில் நடக்கிற வழிபாடு. முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது, நல்லா கைப்பிட்டீங்களா பார்ப்போம். தொழுதுனாலே ஆராதனை, இதான் கடவுளை ஆராதனை. அதனால தனிப்பட்ட இதெல்லாம் சர்ச்சில் நடக்க வீட்டில் பண்ணு, காலையில் எழுப்பி எழுச்சி முழங்கால் போட்டு தலை வணங்கி மோக்குப்புற விழுந்து அவரை தொழுதுக்குள்ள ஆமே எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். என்ன சொல்றாங்க? எங்கள் தேவனாகிய கடவுளுக்கு, கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் ஆராதனை உண்டாவதாக என்று சொல்லி தன்னுடைய ஆவியில இருதயத்தில் அவர்கள் நேசிக்கிறார்கள், தேவனை தொழுது கொள்றார்கள். இது நடக்காது சபையில? சொல்லுங்க, மதத்தில் நடக்கா? இல்லை. இது நான் கீழே வாசி விட்டதில் இருக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இந்த வெள்ளை அங்கி போட்டுருக்கோம், நான் போட்டு இந்த அங்கி கிடையாது, அது இந்த பரிசுத்தமான ஆடை, வெள்ளை அங்கி. அந்த தேவன் முதல்ல மனுஷனுக்கு கொடுத்த அந்த ஆடை, தான் எப்படி பரிசுத்தமாக ஒளிமயமா இருக்கிறாரோ இதே போல நம்மளையும் பரிசுத்தமாக ஒளிமயமாக அவர் படைச்சிருக்கிறத அங்க காட்டுறாரு. அங்க நினைச்சாங்க, பாக்குறாங்க, இவ்வளவு திரளான மக்கள், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு இங்க கூடி நிற்கிற இந்த வெள்ளை அங்கி தரித்திருக்கிற அந்த கூட்டம் யார்? விட்டது மாதிரி வாசி. எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க இந்த உலகத்துல ரொம்ப மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய அங்கியை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே, நல்லா கைதிகளா, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தொய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவர் சேவகம் பண்ணுகிறார்கள், தொழுகை பண்ணுகிறார்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள், அவரை ஆராய்க்கிறார்கள், அவருடைய கம்யூனிகேஷன்ல இருக்கிறார்கள். கைத்தறி தான் பரலோகத்தில் செய்யப்படுற வேலை. இந்த தேவசாய நிகழ்ச்சி நான் ஊழியம் பண்ற எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு காரியத்துக்காக தான். எந்த மதமும் உன்னை இது கொண்டு போகாது. இது சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே
தேய்த்தெடுக்கப்பட்டவர்கள், தூய்மையாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பரிசுத்த அங்கியை, ஒளியின் ஆடையை, பரிசுத்தம் என்னும் ஆடையை உடுத்தி எழுச்சுகிறார்கள். அதில் அந்த வசனம் சொல்லும், எண்ண முடியாத அளவுக்கு மணலை போல அங்கே எழுச்சிருக்கிறாங்கன்னா திரளான மக்கள், மனிதர்கள் அந்த பரலோகத்திலே சபையிலே கூடி நிற்கிறார்கள். கையெழுத்து பார்ப்போம். ஏன்னா இதுக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த கூட்டத்தில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நான் அதில் நிற்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயமா இவ்வளோ என்ன செய்யறேன்னா காண்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரிக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கு, மனிதன் உங்களை பிரியப்படுத்துகிற மாதிரிக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா நான் எங்கே தான் போகணும்? இருளுக்குள்ள அந்த இஸ்பிலித், அந்த லூசிபர், அந்த கூட்டம், இந்த இந்த வசனிப்புல வந்து அத்தனை பேரோடு நான் என்ன செய்யணும்? அங்கதான். அதனால இந்த வசனிப்பெல்லாம் கிடையாதுங்க. வெட்டு ஒன்று, துண்டு ரெண்டு, ஒன்று இந்த பக்கமா அந்த பக்கமா, வாழ்வா சாவா, யார் வேணும்? படைப்பு படைச்ச வேணுமா, படைப்பு வேணுமா? ஒன் சாய்ஸ். மதம் வேணுமா, மதத்தை கடந்த தெய்வம் வேணுமா? தெய்வம் என்ன கடவுள் எடுத்துக்கோங்களேன். கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்டவரா சொல்லுங்க? இந்த பரலோக தகப்பன், இந்த பரம பிதா இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்டவரா கட்டுப்பட்டவரான்னு கேட்கிறேன். இந்த பரமேஸ்வரன், இந்த பரலோக பிதான்னு சொல்லக்கூடிய இந்த பரமேஸ்வரன், இந்துக்கள் அவங்களுடைய இதுல வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பரமேஸ்வரன், அவர் என்ன இந்து மதத்துக்கு உட்பட்டவரா? சொல்லுங்க. அல்லாஹ், அல்லாங்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்னன்னா இறைவன், கடவுள். இந்த கடவுள் என்ன இதுக்கு உட்பட்டவரா? இதை கடந்தவர். அதனால எல்லா மதத்தவருக்கும் சொல்ற ஒரு லட்சியம் என்னவென்றால், எந்த மதத்துக்கும் நீ அடிமை. அதனாலதான் கலாத்தியர்ல அந்த 5:19 சொல்லும்போது மார்க்க பேதம் சொல்லுவார். விபச்சாரம், வேசித்தனம், சண்டைகள், பிரிவினைகள், குடிகள், வெறிகள், களியாட்டுகள், மார்க்க பேதம். இதுல இருக்கிறவங்க யாரும் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நான் அதான் சொன்னேன், ஒரு கற்பனைக்கு நான் வாங்கி போட்டிருக்கிற ஒரு சாமியார் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்குறாரு, இருக்கட்டும். ஆனால் இதில் என்ன செய்யாதுன்னா ரொம்ப என்ன செய்யாது, மூலிகை என்ன செய்யாத. ஆனால் கற்பனைக்கு என்ன யாரும் என்ன செய்ய முடியாது, இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. ஞானசாரம் எடுத்திருக்கிறேன், உறுதிப்பிசல் எடுத்திருக்கிறேன், அந்த திருவள்ளுவர் எல்லாமே நான் நினைச்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு ஊரில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்துக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாமியார் தான் எங்கள் அம்மா இருந்ததுக்கு என்ன செய்யாரு, அடைக்கிறது எங்கள் அப்பா இருந்ததுக்கு அவர் தான் நினைச்சாரு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மதம் ரைட் இந்த மாதிரி வச்சுக்கோ. சுடுகாட்டில் ஒண்டி சேர்க்கறதுக்கு ஏதோ வீடு மந்திரிக்கிறது ஏதோ எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆனால் உறவு என்பது, வழிபாடு என்பது, ஆராதனை என்பது யாருக்குன்னு சொன்னால் படைச்ச ஒரு கல்வி. பர்சனலாக தனியாக வீட்டில் பண்ணு, காட்டில் பண்ணு, நீ வேலை செய்கிற இடத்துல பண்ணு, நீ வாகனத்தில் போகும்போது பண்ணு. இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் மதத்தை இழுக்கவே இல்லை, எந்த மதத்தையும் பெருசுபடுத்தி பேசவும் இல்லை, இழுக்கவும் இல்லை. இது வீட்டில் பண்ணு, நான் எங்கே பண்ணேன், காட்டில் பண்ணேன், எங்கே பண்ணேன், வீட்டில் பண்ணேன், எங்கே பண்ணேன், ரோட்டில் பண்ணேன். நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் இந்த வாழ்க்கையை, இந்த வழிபாட்டை, இந்த இயேசு நாமத்தை, இந்த இயேசு ரத்தத்தை நான் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். இதைத்தான் திருவள்ளிப்பாட்டில் நம்ம என்ன செஞ்சோம், 3 அதிகாரம் 8 வசனம், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிற, என் நாமத்தை நீ முழுவதுமாக இது பண்ணியிருக்கிற அப்படின்னா ஒருவனும் பூட்டக்கூடாது, திறந்த வாசலை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். இதைத்தான் சொல்கிறேன், வேற நான் தப்பா ஒன்று சொல்லலையே. இந்த நாமத்தை என் நாமத்தை வேணிலே, இது பரிசுத்தமான நாமம், இதை இனிஷியாத, ஓ இஷ்டத்துக்கெல்லாம் நீ இனிஷியாத சொல்லத. நீ பரிசுத்தமா வாழ்ந்துக்கிட்டு, உண்மையா வாழ்ந்துக்கிட்டு, நேர்மையா வாழ்ந்துக்கிட்டு, தூய்மையா வாழ்ந்துக்கிட்டு இந்த நாமத்தை சொல்லு. இந்த பவர், அதில் இந்த நாமத்தினுடைய பவர் என்ன செய்யும், வெளிப்படி தான் ஷார்ட். அதனால கீதையை பேசுகிறேன், ராமாயணத்தை பேசுகிறேன், மகாபாரதத்தை பேசுகிறேன்னா அதில் இந்த சம்பவங்கள், லங்கை அழிஞ்சது, இந்த ஒரு பெண்ணை, இந்த சீதையை கடத்தி எல்லாம் கேட்குறாங்க. மந்திரி சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய முதல் மந்திரிகள் சொல்கிறாங்க, ராவனுடைய மனைவி அவ என்ன செய்யறான்னா அவன்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுறா, எப்பா ஒன்று ஒன்றா சேர்த்து அழிஞ்சிட்டு இருக்கு, இவளை என்ன செஞ்சிரு, குற்று, மனம் திரும்பிடு, விட்டுரு, இல்லை நான் தோத்த மாதிரி ஆயிடும், அதை என்ன செய்ய முடியாது. நான் நீ கேட்குறேன், நாட்டில் சண்டை நடக்க, இந்தியாவில் இராணுவம் இருக்கு, எதுக்கு போய் இந்த இராணுவம், எதுக்கு காவல்?
அந்த எல்கையில் ஏதோ ஒரு இடம், இந்தியாவுடைய இடத்த சீனாக்காரன் என்ன செஞ்சுக்கிட்டான். அதுதானே சண்டை நடக்கு. இன்னைக்கு இஸ்ரேலில் சண்டை நடக்கு எதுக்கு? எல்லாம் இடத்துக்காக தான். மனம் திரும்பின என்ன செஞ்ச வயப்பாகவா இடம் இல்லையா, அவனுக்கு ஏதாவது பண்ற ஏதாவது கெட்ட போறியா, உன் நாடு வளர்ச்சிக்காக முன்னேற்றம் உனக்கு தேவைப்படுது, அதான் கட்டிக்குவோம் அப்படின்னா என்ன இல்லை. எவ்வளவு உயிர் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை உயிர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் அழிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? இஸ்ரேல். அந்த இவங்க யாரு? யூத மதம். இது இஸ்லாம் மதத்தில் உள்ளவனும் ஒரு யூத மதத்தில் உள்ளவனும் என்ன செஞ்சுக்கிறான். இப்போ அந்த மதம் என்ன பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மதத்தினுடைய இதுக்கு நீ என்ன செய்யாத. இந்த இயேசுடைய வழிநடத்தல் வந்தன்னு சொன்னா இதை மன்னித்து விடு, இதை கொடுத்து விடு. கைத்தேங்க பார்ப்போம். நல்லா கடமை. நம்ம இடத்து பிரச்சனைக்கு கோர்ட்டில் என்ன செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, காம்ப்ரமைசேஷன் பேச கூப்பிட்டாங்க. காம்ப்ரமைசேஷன் பேசணும்னா எதையாவது இழந்தா தான் என்ன செய்ய முடியும். நான் சொன்னேன், ஐயா இது பொதுமக்கள், இது மக்களுடைய இது, இந்த பொதுநிலை ஊழியத்துக்காக வாங்கப்பட்டது, இது வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இது பலர் இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பலர் இதுக்கு உழைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறோம், அதே மற்ற ஆட்கள் போகிறான் என்னக்கா இந்த கட்டடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எல்லாரும் நைட்டு மூணு தானே வேலை பார்த்தோம். ராத்திரி பூரா என்ன இருந்துச்சு வேலை பார்த்தோம். இவங்கெல்லாம் பிள்ளை இருந்தால் சின்ன சின்ன பிள்ளைகள், இந்த என்ஷியா, சுத்ரா, சலினா, இவங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அதில் போட்டுட்டு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு வந்தவங்க. நான் இப்போ விவரத்தை சொல்லி ஏன் புரிய இடத்த நான் என்ன செஞ்சிருந்தேன் கொடுத்துருந்தேங்க. இது எனக்கு வேண்டாம், இது எதுக்கு இருக்கட்டும். அவன் சொல்கிறான் அது முடியாது. இங்கே தான் பைபிள் சொல்லுது, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பொது முதல்ல அடுத்தவனுடைய உடமையை முதல்ல நீ அபகரிச்சுன்னா எப்படி என்ன செஞ்சிருப்ப. இது பைபிள் சொல்கிறத வாசிகளை பார்ப்போம். சிற்பி அந்த சிலை செய்கிறவனுடைய கையினால் செய்யப்பட்ட சிலையோ இதையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும். நல்லா கவனிச்சுக்கோ. தனக்கு அடுத்திருக்கக்கூடிய அடுத்தவனுடைய எல்லை கல்லை நிலத்தை அப்புறப்படுத்துபவர் அபகரிப்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தி இன்னைக்கு ஓப்பனா பேசுறேன். இது அபகரிக்க நினைச்சவன் அபகரிக்கிறது இருக்கிறவன் பாருங்க அழிஞ்சிட்டு இருக்கிற. இன்னும் சுத்தமா வாரிசு சந்ததியே பூரா அழிய போகுது. ஏன்னா இது பைபிள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை விஷயாது. இதனால தான் சொல்றேன். நான் எதுக்கு இதை என் பேருக்கு இதை அமைச்சிருக்கலாம். அண்ணாச்சி வேலை ஆச்சு. நீங்க முன்னாடி இந்த நிலம் இந்த பொதுவாக வளர்ந்து பட்டா போட்டு கொடுத்தாங்க, அந்த நேரம் சொன்னீங்களா இப்படி பண்ணிடலாம், இது போட்டுடலாம். வேற அவர் அந்தோணி வேதின்னு சொன்னார். பிரதர் இதை என்ன செஞ்சிடலாம், இந்த நேரத்தில் உங்கள் பேரில் இது பண்ணால் உங்கள் பேருக்கு என்ன ஆயிரும், ரெக்கார்ட் ஆயிரும். அப்படி வேண்டாம் சொன்னால் நான் நினச்சிங்க வேண்டாமே, வேண்டாம். ஆண்டவனாக பார்த்து இது தராமல் அந்த இதில் அவருடைய இதை நம்ம விட்டுட்டு போனதில் நம்ம இது பண்ணால் அபகரிச்ச மாதிரி ஆயிரும். அடுத்தாப்பில் நான் பைபிளை தூக்குறதுக்கு என்னெல்லாம் போயிடுவேன், வரக்கூடாது. இன்றைக்கும் என்னுடைய மைண்ட் என்னென்னா இந்த சொத்து பொது சொத்தாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அதே மாதிரி யாராவது இப்போ காணிக்கை கொடுத்தா, இந்த சாப்பாடு கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன்னா, ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்க நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு தங்கச்சி எங்கள் இதில் மெசேஜில் கேட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக் பார்த்தவங்க, உங்கள் அக்கௌண்ட்டு கொடுங்க, நான் என்ன செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய தேவைக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, தேவை வரும். என்னைக்கு இந்த பொதுமக்களுடைய தேவைக்காக இங்கே வரக்கூடிய வெளியிலேருந்து வர தியானம் பண்ண வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்கணும், சில அவங்களுக்கு குளியல் அந்த இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும், தங்குறதுக்கு சில வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அன்னைக்கு அதை வாங்குறது நியாயம். இன்னைக்கு நான் வாங்கி இன்னைக்கு என்னுடைய தேவைக்காக என்னுடைய காரியத்துக்காக நான் ஒன்று பண்ணுறேன்னு சொன்னால் இது என்னது, சாபத்துக்கு வந்துடும். அதனால தான் இன்னொன்று, ஆவியானவர் எனக்குள்ளே இதை வாங்கு இதை பண்ணுன்னு சொல்லும்போது தான் நான் வாங்குவேன், இல்லைன்னு நினைக்க மாட்டேன். சிலரை கொடுக்கும்போது நான் வேண்டாம், வீடுகளில் சந்திக்க போகும்போது ஜவுமனை போகும்போது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வேண்டாம் நம்மளை வந்துட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா இது நம்முடைய வேலை இல்லை. ஒரு நிலையிலே சொல்லுங்களேன்,
நற்செய்தி அறிவிப்பது நல்ல செயலை செய்வது நம்ம மேலே விழுந்த கடமை. அதனால இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளவங்கள் நிறைய உதவி செய்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, நான் பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லை இப்போ நான் கேட்க மாட்டேன், தேவை இருக்குது. எனக்கு இந்த செல்லு கூட ரொம்ப இதாகி போச்சு. நேற்று செல்லு கிடைக்கிற ஈஸி பண்ணதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு செல்லை பார்த்தேன், 1,10,000 ரூபா. 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அந்த இதை எடுத்தால் கிளாரிட்டி அப்படியே ஒரிஜினலாக அப்படியே இருக்குது. ஒரு டவர் எடுத்து காட்டுறாப்புல, அங்கே எப்படி ஒரிஜினலாக அந்த டவர் இருக்கோ அதே மாதிரி 2 கிலோமீட்டர் இந்த முகம் எடுத்தாலே அப்படி நினைச்சிது, அவ்வளோ கிளாரிட்டியாக என் முகத்தை எடுத்து காட்டினாப்புல. அப்படி சூப்பராக ஒரிஜினல் முகம், ஒரிஜினல் வாய்ஸ் அப்படி நினைச்சிது. கிளாரிட்டி அப்படி இருக்குது. ஒரு செல்லு 72,000, ஒரு செல்லு 1,00,000, அது எம்பி கூட 200 எம்பின்னாப்ப. இதெல்லாம் தேவைதான். இப்போ எனக்கு 1,10,000 ரூபா ஒருத்தர் கொடுத்தா அந்த செல்லை வாங்கி இந்த ப்ரோக்ராம்லாம் என்ன செய்யலாம், ரொம்ப அழகாக சூப்பராக என்ன செய்யலாம், கிளாரிட்டியோடு எடுத்து என்ன செய்யலாம். ஆனாலும் என்னதுன்னா, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னா நான் உன்னை என்ன செய்வேன், அநேகத்துக்கு அதிகாரியாக கைதுக்கலாம் பார்க்கணும். இப்போ எனக்கு பைக் இல்லை, எனக்கு பண்ணுங்கன்னு அந்த கார் இருக்கிற அவங்க கார் இருக்கு, இந்த எனக்கு கார் தேவை, அந்த காரை யூஸ் பண்ண போகிறோம்னா யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை, வேண்டாம்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ சரி இந்த பைக்கு ஸ்டார்ட் பண்ணது திண்டாடு, அவங்க பைக்கை கொண்டாந்து கொடுத்துட்டு விட்டுருக்காங்க. பழைய பைக்கு அவர் ஸ்கூட்டி வைக்கிறதுனால முன்னாடி வச்சுருந்த சுவியை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பற்று நம்ம ஆசைகள் பூரா யாரை இருக்கணும், சார்ந்து இருக்கணும்னு சொன்னால் படைச்சவரை சார்ந்து இருக்கிறது. கைதுக்கலாம் நல்ல காரணம். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். எனக்கு பைக் வாங்கி தர்றதுக்கும் அதுக்கு அந்த அவ கூட சொன்ன, நான் இந்த இது லோனை கட்டிக்கிட்டு பைக் புதுசு எடிஷன் ஆர்டர் போட்டுருக்கணும். நான் அது நீ எனக்கு பண்ண மாதிரி இந்த ஆபிரகாம் சொல்கிறார், பார்வோன் சாரால எரிசிட்டான்னா அழகின்னு கண்டு இவன் ஆபிரகாம் தங்கச்சின்னு சொன்னதுனால அரண்மனையில் கொண்டு போய் சோடிச்சு அழகுபடுத்தி அவளை தன்னுடைய மனைவி ஆகிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இது பண்ணும்போது ஆபிரகாம் என்ன செய்வார்னு ஆண்டவர் படிப்பார், ஆண்டவரே சாராலை நீர் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் அவள் கற்புக்கு எந்த விதமான கரையும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு என்ன செய்வார்னா பரலோகத்தை விட்டோம் படிப்பார். கைதுகளை பார்ப்போம். தான் உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியில் அவன் தொழுகை தான் பண்ணுவான். தொழுகைக்கு போயிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன், நல்லா அழகாக சோடிச்சு கொண்டாந்து அவனுக்கு பார்வனுக்கு முன்னால் நினைச்சுவாங்கன்னா கொண்டாந்து சாதாரண நிறுத்துவாங்க. மிகவும் அருமையான அழகி இரு, நான் இப்போ தொழுகை நேரம் தொழுதுட்டு நான் வந்து ஒன்றா என்ன செஞ்சுக்கிறேன். அவன் தொழுகைக்கு போயிட்டு வருவான், படுக்க அறையில் போய் அங்கே போய் தங்குவான். நெருப்பு உடம்பெல்லாம் தீயா காணும், ஐயோ காந்ததே எரியுதே உடம்பு. இவன் மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு என்ன செய்யும், எரியும் நெருப்பு அப்படியே என்ன செய்யும். என்ன இது யாரு, என்ன இனத்தினால அப்படி நடக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஆபிரகாமுடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கு. அவன் யாருன்னு கேட்கும் போதுதான் ஆபிரகாம் இது ஏன் சொல்லலை சனியனி, என் பொண்டாட்டி சொன்னால் என்ன கொண்டுட்டு எவ்வளோ நெசிடுவேன், உனக்கு பொண்டாட்டி ஆகிடுவேங்கிறதுக்காக நான் என்ன செய்யலை சொல்லலை. அப்போ தான் சொல்கிறான், நான் கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம், நீ கொடுத்தது எனக்கு ஒன்றால், நீ எனக்கு கொடுத்து நான் நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், நீ என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய எல்லாத்தையும் தூர போட்டு அவன் மனைவி சாராலை எடுத்துக்கொண்டு வந்தான். கைது பார்ப்போம். சங்கீதம் 91:14 இருந்தால், அவன் என்னை சார்ந்திருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கிறதுல இருப்பேன். நல்லா கைது இருந்துச்சு, நல்லா கரங்களை பேசி, ஏன்னா உரையக்கூடாதுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரூபு கட்டி கொடுக்கறதுக்கு, வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு, நான் என்ன கேட்குறேனோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளு இருக்கு. ஏன் நான் அதில் ஈடுபடலை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு மனிதர்களுடைய தயவுனால் மனிதனால் நான் காக்கப்பட்டு வருகிறேன், தேவைகள் பூர்த்தியானது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், தேவன் என்னை குறையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறார். அதனால் என்னத்தை மனுஷன் மூலமாக தான் செய்வார். ஆனால் அந்த செல்லை பார்த்த உடனே இந்த மாதிரி மெசேஜ் போட்டவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் போட்டு, இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் அந்த இதில் வரக்கூடியதில் அந்த ஆடியோ வீடியோ காலை போட்டு கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி தேவைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானா உடனே அவங்க என்ன செய்வாங்க, ஒன்று அந்த கேமரா செல்லை எடுத்து அனுப்புன்னு செய்வாங்க, இல்லைன்னா அதுக்குரிய அமௌண்ட் என்ன செய்வாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, அதை பார்த்த உடனே
என் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, இயேசுவின் பெயரால் இதுவரைக்கும் கேட்கவில்லை இந்த இப்படி ஒரு காரியம் எனக்கு வேணும்னு. இயேசுவே நீர் சொல்லியிருக்கிற என் பெயரால் இதுவரைக்கும் எதையும் கேட்கல, இப்போ கேளு, என் பிதா உடனே உனக்கு எழுச்சிவார். இந்த வசனத்தை சொல்லி வண்டியில் பைக்கில் வந்துட்டே சொன்னேன், இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்போ இதை நீங்கள் விரும்பினால், நீங்கள் விரும்பினால் தரன்னு நினைச்சிங்கன்னா இதை எனக்கு தாருங்கள். இதை நான் என்ன செய்கிறேன், இப்படி ஊழியத்திற்கின்ற நான் மைவிக்கின்ற பயன்படுத்துகிறேன். கைவிட்டு இதை யார் மூலமாக பேசுவார், யார் பேசுவார், யார் மூலமாக அவருக்கு நீசிவார், அவர் நீசிவார்னா நடப்பார். அப்போ நான் என்ன சொல்லணும், என்ன பண்ணார், தேவனிடத்திலே நான் இதை சொன்னேன், கேட்டேன், அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இதை தந்திருக்கிறார். கைவிட்டு நம்ம பார்ப்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், விஷத்தை மூடுவதில் நலகையை. கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தம் விஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈழை இல்லாத கருணையுள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம். பேசலாம். இப்போ அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். நம்ம